வீரப்பான் குழந்தை வரம் கேட்டு வந்த குடும்பம் யாருப்பா? வாப்பா. யாருக்குடா குழந்தை வேணும் தம்பி? உனக்கு தான் வேணுமா? உன் துணைவியார் எங்க? வர சொல்லு. தனிமையில் வரக்கூடாதுல்ல. வாங்க. உனக்கு பிள்ளை வேணுமா? உன் மனைவி எங்க? இரு கூப்பிடுறேன். அப்படியா? சரி, ஓகே. ஏன் லேட்டு? என்னம்மா ஆச்சு? சரி, நல்லது. ஏற்றுக்கிடுதப்பா, ஏற்றுக்கிடுறப்பா. வா மகளே, வா. மன வருத்தப்படாத. படபடுப்பு இல்லாமல் வா. கால் வந்துட்டு வா. யார் வருவேன்? அப்படியா? ஓஹோ. இன்னும் 2 தானே கால் விடணும்ப்பா. அமைதி, அமைதி. வரலாம். விழுந்த ஒன்றும் கவலைப்படக்கூடாது. நிதானமாக வரலாம். என் முன்னால் உட்காருமா. உன் பேர் என்ன? நல்ல பிள்ளை. படப்படப்பு இல்லாமல் உட்காரு பார்ப்போம். நீ உட்காரியா? கடை முடிக்கா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே போகிற வழியில் என் தங்கை காளியம்மா இருக்காளா? இருக்காளாடா? அதுலேருந்து வடக்கு திசைக்கு போனால் ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. இருக்கா? ஆமாம். என்ன உங்களுக்கெல்லாம் சம்மந்தப்படாத முனீஸ்வரன் உங்கள் எல்லையில் இருக்கார். என்ன விஷயம்? நீங்கள்லாம் கும்பிட மாட்டீங்களே. அங்கே வருது முனீஸ்வர சாமி. நீ காலில் விட்டு வா. அது முனீஸ்வரன் சொன்னால் தான் தெரியுமோ? முனீஸ்வரன் சொன்னால் தெரியாதா? எண்ணிலாரும் தவத்தோ நீ எம்பிய சொல். வாப்பா. உங்களுடைய ஆத்மாவுடைய பூர்வ கர்மாக்களை நான் போய் பார்த்தேன். முந்தைய பிறவியில் 4 தலைமுறைகளுக்கு முன்னால் குழந்தையை வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை குடும்பத்தை விட்டு பிரித்து 4 தலைமுறைகளுக்கு முன்னால் அவள் தன்னந்தனிமையிலே கிணத்தில் விழுந்து இறந்த பாவத்தில் அந்த ஆன்மாவாக பிறந்த மகன்தான் நீ. ஆகையினால் இந்த பிறவி பயனின்படி இந்த குழந்தைக்காக நீ தாகம் எடுக்க வேண்டும். அந்த பெண்ணை வதை செய்த காரணத்தினால் இவளை நினைத்து நீ மன வேதனைப்பட வேண்டும் என்ற விதி அமைப்புடன் கர்மாக்களுடன் பிறந்த மகன் காரணம் சொல்லலாம். நீ உட்கார்ந்துக்கா. அதனால இந்த ஆடி அமாவாசையில இருந்து உன்னுடைய வயிற்றில் குழந்தை ஜனனமாகும். அப்படி பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனா பிறப்பான். என் பெயர் கருப்பசாமின்னு வைக்கணும். காலில் வந்துட்டு 2 1 போல காலில் வந்துட்டுவாங்க. கருப்பசாமிக்கு வரலாம். இந்த கனியை இன்று இரவு நீ சாப்பிடணும். ஆமா. என்ன? நான் மட்டுமா? 2 பேர். நீ மட்டும்தான். பதறவே கூடாது. வெற்றி அடைவாய் மகளே. இந்தாப்பா, இதை என்னை நினைச்சு வீட்டில் வச்சு கும்பிடு. சக்தி கிடைச்சாச்சு, பாக்கியம் கிடைச்சாச்சு. நல்லா நன்றிங்கப்பா. வாழ்க மகளே. இந்தா செல்வாக்காயிருமா. நன்றிங்க ஐயா. அதே மாதிரி குழந்தை வரத்துக்கு வந்து மனைவியை வீட்டில் வச்சுட்டு இங்கே வந்து குழந்தை வரம் காக்க வந்தவன் ஒருத்தருக்கு தாம்மா. இன்னைக்கு பொறுமையாயிருந்தான். திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா? வாப்பா, காலில் விட்டு வா. அதை தீனம்மா நீ இந்த ஊற்றி ஆடு. ஆரட்டும் கொஞ்சம் வச்சு. இந்த மகளே, அந்த பிள்ளைங்க வரம் வாங்கின பிள்ளை. அருள் மணக்கும். இந்தாடா தம்பி, இந்த டாலரை உன் கழுத்தில் போட்டுக்கா. புதிய சக்தி கிடைக்கும்.
இதை உன் வீட்டு பீரோலில் ஒட்டிக்கா, நிறைய செல்வம் கிடைக்கும். உட்கார், கால் வந்துட்டு வாடா, காலை வந்து இன்னொரு தடவை வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடும்பத்தில் ஒருத்தருக்கு பெரியவங்களுக்கு காலில் ஒரு பாதிப்பும் வலி வேதனையும் இருக்கும். இருக்காடா? கால் வந்துட்டு வா. அதான் 2 தடவை ஒன்றைய கால் விட சொன்னேன். அப்படியா? உண்டுமா, கேட்டு பார்க்கலாமா? வாப்பா. உன் துணைவியாருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி மருத்துவத்தில் யாராவது சொன்னாங்களா? ஏன்டா அதை செய்யலை? உனக்கு செய்ய வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டியா? பின்ன ஏன் செய்யலை? பதில் சொல்லு. ஏன்டா செய்யலை? அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம், குழந்தை பாக்கியத்தை நான் தருகிறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, விரவேல் முருகனுக்கு. முருகப்பெருமான் பேர் வைக்கணும். பொம்பளை பிள்ளை பிறக்கும். எப்படா வைப்ப? வாழ்க வள்ளி மணவாளனை வாயார வாழ்த்துகிறேன். இந்தா செல்லமே, என்றும் ஆனந்தமாக இருப்பாயப்பா, வாழ்க. அதே சிவகாசி எல்லை நீதிமன்றத்தில் வழக்கு. யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? அக்கா உங்களுக்கு கால் வந்துட்டுவாங்க. பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக கண்ணே? முருகா, கொசுவா ஈயானே உங்க இடத்துல? இப்போ என்ன செய்யணுமா உனக்கு? ஆரியக்கம்பட்டு 29ஆம் தேதி வருது, முடிக்க மாட்டேங்காங்க. குலசாமி வீட்டுக்குள்ள இல்லையே சார். குலசாமிக்கு இப்போ இதுக்கும் உனக்கு என்ன இருக்கு? பேசாம இரு. குலசாமியை வர வைக்கிறேன். இன்னையிலிருந்து 3 வாய்தாவில் உனக்கு நான் வெற்றியை வாங்கி தரேன். ஜெயிச்சுக்கோ. இந்தா நல்லா கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு விருதுநகர், விருதுநகர். தன்னுடைய வாழ்க்கையில் கடன்களும் மனவேதனையும் அடைந்து வந்த மக்கள் கால் வந்து வரலாம். கங்கை கரை கோட்டம் வீட்டுக்காரங்க எந்த ஊர்ல? கால் வந்து உட்காரலாம். உன் என்னைக்குள்ள போன ஒரு பெருமாள் கோயில் வருது, அது எங்க இருக்கு? சங்கு சக்கரத்தோட பெருமாள் கோயில் தெரியுது. ஆஞ்சநேயரா பெருமாளா? கால் வந்துட்டு சொல்லவா வேண்டாமா? சரி கரெக்ட் வா. நீ வந்த உடனே நான் ஒரு பாட்டு பாடிட்டேன். கங்கை கோரை தோட்டம் கன்னி பெண்கள் நாட்டம் கண்ணன் நடுவிலேன்னு சொல்லி சதா காலகட்டமும் உன் வீட்டுக்காரனை பற்றிய ஒரு மன வருத்தமும் குழப்பமான சிந்தனையும் உன் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக வீட்டுக்குள்ளே மன வருத்தமும் பிரிவும் ஏற்படுமோன்னு நினச்சா அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக உங்கள் உழைப்பில் மாபெரும் குறைகள் ஏற்பட்டு கடல்களும் மனவேதனையும் வந்து இப்போ துயரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இடமாற்றம் தேவைப்படாது.